தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சொதப்பல் ஊறுகாய் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நான் வித்தியாசமா ஒரு ஊறுகாய் செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு ஊறுகாய் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னா, நான் தம்பனியில் சொல்லியிருக்கிறது மாதிரி ஜஸ்ட் பார்க்கறதுக்காக மட்டும்தான், யாருமே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஊறுகாய் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு ஊறுகாய் செய்வாங்க. அதாவது பெரிய நாத்தங்காயை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் ரொம்ப நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா புளி கரைசல் இன்னும் நிறைய பொருட்கள் சேர்த்து பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுமே கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி வரும் அப்படின்னு நினச்சி பண்ணினேன். ஆனால் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா என்னோட அந்த மெத்தடே ரொம்ப தவறாக போயிடுச்சு. அதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அதாவது பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிதான், ஆனால் மெத்தடு தவறாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னோட ஊறுகாய் நான் செஞ்சது தவறாக வந்துடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழத்தை நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் 4 துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். அந்த விதைகள் எல்லாம் நீக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு இந்த 2 பொருட்களையும் நல்லா வறுத்து சூடு ஆற வச்சு அதுக்கப்புறமா அதை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவுமே நம்ம நார்மலாக ஊறுகாயில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. திரும்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் வச்சுருக்கேன். எதுக்காகனா, புளி கரைசல் சேர்க்கறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி கரைசல் செஞ்சிட்ருக்கேன். இதுவுமே இந்த ஊறுகாய்க்கு தேவைப்படும். இந்த ஊறுகாயை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வித்தியாசமே தெரியாது, நல்லா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். என்னென்னா, ஒன்று அந்த டேஸ்ட் கசப்பாக இருக்கும். இந்த கசப்பு டேஸ்ட் கூட ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதாவது நார்த்தங்காய் கூட்டு இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் இருக்கும், அது பரவாயில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த எலுமிச்சம்பழத்தோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு, நம்ம கடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் இந்த ஊறுகாயில் நான் பண்ணின பெரிய தவறு, அதாவது ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே அந்த தோல் ரொம்ப ஹார்டானது தான். இதில் மற்றபடி நம்ம ஊறுகாய் செய்கிறதே மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா கடுகு போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு இதில் மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கோம், உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். கூட என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்போம்னா, அந்த கசப்பு டேஸ்ட் நீக்கிறதுக்கு வெல்லம் சேர்த்துருப்பேன். ஆனால் அது சேர்த்தாலுமே இந்த கசப்பு டேஸ்ட் முழுமையாக போகாது, அது கொஞ்சம் டேஸ்ட் அதில் இருக்கும். அது கூட ஓகே, நார்த்தங்காய் கூட்டு பிடிக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊறுகாய் நான் ரெடி பண்ணிட்டேன். கடைசியாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, பெருங்காயத்தூள் சொல்லுவோம்ல, அது நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு வித்தியாசமே தெரியாது, நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் வித்தியாசமே தெரியும். தோல் அந்த அளவு ஹார்டாக இருக்குது. நீங்களுமே இந்த மாதிரி வித்தியாசமாக ஊறுகாய் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.